விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே இரு சரக்கு லாரிகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்தில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் செந்தில்குமார் வழங்கிட கேட்கலாம். செந்தில்குமார், வணக்கம். இந்த விபத்து நிகழ்ந்தது எப்படி? உங்க விரிவான தகவல்கள். அதாவது ராதிகா, தூத்துக்குடியிலிருந்து பேப்பர் தயாரிப்பதற்கான மூலப்பொருட்களை ஏற்றிக்கொண்டு கண்டெய்னர் ஒன்று விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வழியாக பழனி நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்போது அருப்புக்கோட்டை புறவழிச்சாலையில் லாரி சென்று கொண்டிருந்த போது மதுரையிலிருந்து தூத்துக்குடி நோக்கி தேசிய நெடுஞ்சாலையில் கண்டெய்னர் ஒன்று மறுமார்க்கமாக சென்று வந்திருந்தது. இந்த நிலையில் கண்டெய்னர்கள் கட்டுப்பாட்டை இழந்து மறுமார்க்கமாக செய்த பழனி நோக்கி சென்று கொண்டிருந்த லாரி மீது நேருக்கு நேர் மோதி விபத்து என்பது ஏற்பட்டது. இந்த விபத்தில் கண்டெய்னர் பயணம் செய்த லாரி ஓட்டுநரும் சரக்கு லாரியில் பயணம் செய்த லாரி ஓட்டுநர் உட்பட இருவர் மொத்தம் 3 பேர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உறுப்புழைந்து அடையாளம் தெரியாத அளவில் உயிரிழந்துள்ளனர். இந்த விபத்து குறித்து உடனடியாக தகவல் இருந்து தீயணைப்பு அந்த உடல்களை மீட்பு பணி என்பது நடைபெற்று வருகின்றனர். குறிப்பாக கோர விபத்து காரணமாக அந்த வாகனங்கள் அப்பளம்போல் நொறுங்கியதன் காரணமாக கிரேன் மற்றும் அருகில் உள்ள பொதுமக்கள் உதவியுடன் அந்த மீட்பு பணியாக நடைபெற்று வருகிறது. தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட விபத்து காரணமாக அப்போது சிறிது நேரம் போக்குவரத்து என்பது பாதிக்கப்பட்டது. இந்த சம்பவம் குறித்து உடனடியாக காவல்துறை வழக்கு விசாரணை நடத்தி வருகின்றனர். அதிகாலையிலே இந்த கோர விபத்தாக நடந்து 3 பேர் உயிரிழந்த சம்பவம் அப்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி செந்தில்குமார்.